Hello friends, welcome to Learn with Tammu YouTube channel. This is my first video. இந்த சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை பேசிக் டு அட்வான்ஸ் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அண்ட் இந்த சேனலுடைய மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் 3 சாஃப்ட்வேர் இருக்குது. வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட். இந்த 3 சாஃப்ட்வேரும் இன் டீப்பாக பேசிக் டு அட்வான்ஸ் வந்து கிளியராக வந்து கம்மிங் கிளாஸஸில் வந்து பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேலி சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட். இந்த வேர்டோடைய யூசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ ஃபார் இட். எம்எஸ் வேர்டோடைய யூசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் எம்எஸ் வேர்ட்? எம்எஸ் வேர்ட் இஸ் அன் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். எம்எஸ் வேர்ட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் சாஃப்ட்வேர், இஸ் அ பேசிக் ஸ்கில். ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் தான் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில்லோடைய பேசிக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் கிரியேட், எடிட், ஃபார்மேட்டிங் அண்ட் பிரிண்ட் டாக்குமெண்ட். ஸோ இதோடைய யூசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில்ஸ் ஃபார் எனி ஜாப். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஜாப் ரெக்வைர்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ் இல்லாமல் எந்த ஜாப்பும் வந்து இல்லை. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்னு எடுத்திங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா, ஸோ எம்எஸ் ஆஃபீஸ்ன்றது ஒரு பேசிக் நாலேஜ். ஸோ இது வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கம்பல்சரி ஆகிடுச்சு. ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு ஜாப் சீக்கருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் கிரியேஷன். MS Word helps to create clean and professional document. ஒரு டாக்குமெண்ட்டை வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நீட்டாகவும் கிளியராகவும் வந்து இது யூஸ் பண்ணும். இது பார்க்க வந்து கொஞ்சம் நீட்டாகவும் கிளியராகவும் ப்ரொஃபஷனலாகவும் வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லெட்டர் பண்ணோம் அப்படின்னா வி யூஸ் டு ரைட் பை அ ஹேண்ட். பட் இந்த எம்எஸ் வேர்ட்னால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ண முடியுமா, அது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஃபீல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமே. ஸோ ரெஸ்யூமேன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் போகிறீங்க, ஒரு ஒர்க் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெஸ்யூமே பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரு ரெஸ்யூமேவை வச்சு தான் நீங்கள் வேலையில் உங்களை வந்து எடுக்கலாமா வேணாமா, அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ்லாம் வரும். ஸோ அந்த ரெஸ்யூமே வந்து எப்படி வந்து இப்போ ஏற்ற டைம், இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் 2026 எப்படி இருக்கோ, ஸோ அந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கம்மிங் கிளாஸஸில் வந்து ரெஸ்யூமேக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வச்சு ஒரு 3 to 4 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒரு பேசிக் டு அட்வான்ஸ் ரெஸ்யூமேஸ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் நான் சொன்னேன். ஸோ லெட்டர்ஸ் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணும். ஒரு ரிப்போர்ட் நீங்கள் ரெடி பண்ணாலும் எம்எஸ் ஆஃபீஸ் வேணும். அதே மாதிரி பிஸ்னஸ் லெட்டர்ஸ், ஸோ எனி லெட்டர், ஆஃபர் லெட்டர் ஆஃப் பிஸ்னஸ் லெட்டர், ஸோ லெட்டர் பண்ணனாலுமே எம்எஸ் ஆஃபீஸில் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்டாக அது வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் சேவிங் டூல். ஸோ இன்ஸ்டன்ட், அதான் நம்ம எழுதுறதுக்கு பதில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் சேவ் ஆகும். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் ரெஃபரன்ஸ் மூலியமாவோ இல்லை க்ரோமில் வந்து ஏதாச்சும் ஒரு விக்கிபீடியா ஏதாச்சும் ஒரு பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உட்காந்து இன்ஸ்டன்ட் ஆஃப் டைப்பிங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் காப்பி பேஸ்ட் போட்டு வித்தின் த டைம், வித்தின் அ செகண்ட் ஆர் மினிட்ல வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பேராவோ இதுவோ வந்து ஈஸியாக நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட்லேருந்து அதை டிலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நோட் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அன்டூ ரீடூ ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக அதை ஆல்டர் பண்ணியும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ஃபார்மேட்டிங். ஏதோ நீங்கள் கலர் பண்ணுறீங்க, அந்த கலர் தப்பாக போயிடுச்சு, இல்லை அந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரர் ஃப்ரீ ரைட்டிங். ஸோ எரர் ஃப்ரீ ரைட்டிங்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சர்டின் ஸ்பெல்லிங்ஸ் தெரியல, ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போது என்னன்னா ஒரு கீழே அண்டர்லைன் மாதிரி ரெட் கலர் அண்டர்லைன் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேசிங் பதில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா எஸ்பி போடாமல் எஸ்ஏசிஐஎன்ஜின் போட்டிங்க, பி மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த கீழே அண்டர்லைன் மாதிரி காமிக்கும். நீங்கள் அங்கே ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன காமிக்கும் அப்படின்னா ஒரு 4-5 வேர்ட், ஒரு அது தெரிஞ்ச ஒரு 4-5 வேர்ட் காமிக்கும். உங்களுக்கு தெரியல எந்த கரெக்டான வேர்டுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன, கிராமர். ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ் பதில் நீங்கள் வேர் போட்டீங்க, வேர் பதில் வாஸ் போட்டீங்க, ஆன் பதில் ஆன் போட்டீங்க, ஏதாச்சும் ஒரு கிராமர் மிஸ்டேக் நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் இண்டிகேட் பண்ணும். நம்ம வேணும்னா அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கும் வந்து இந்த எம்எஸ் வேர்டில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஈஸி ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்பேசிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாமல் ஒரு பேப்பர்ஸை வந்து தூக்கிக்கிட்டு எங்கேயும் போக தேவையில்லை. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணி வச்சுன்னா அதை ஈஸியாக கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்கலாம். அந்த சேவ் பண்ணதை வந்து நம்ம லெட்டர் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அதை மெயில் பண்ணோம் அப்படின்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ண டாக்குமெண்ட்டை அப்படியே வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாகவும் இல்லை பிடிஎஃபாகவும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து யூஸ் இன் எஜுகேஷன்.
ஸோ எஜுகேஷன் பர்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்காக ஒரு அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, நோட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ் வேர்டை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் கிரியேட்டிவிட்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் இன் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸில் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஆஃபீஸ் ஒர்க். ஸோ டெய்லி ஆஃபீஸ் ஒர்க்ஸ்க்கு வேர்ட் எம்எஸ் வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. நான் மெயின் வந்து அப்படின்னா கஸ்டமைசேஷன் ஃபார் வேர்டு வந்து மெயினாக இந்த விஷயத்துக்கு தான் வேர்டு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்க்க வந்து அதாவது கொஞ்சம் அட்ராக்டிவாக காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதே தான் நான் சொன்ன மாதிரி கலர்ஸ் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துட்டு ஐ மீன் கலர்ஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றணும், இல்லை ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும். இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபார்மலாக அனுப்புறீங்கன்னா அதுக்கு ஃபார்மல் டைப்ஸ் ஃபாண்ட்டும் இருக்குது, ஒரு இன்ஃபார்ம்லாம் அனுப்புனா அதுக்கேற்ற ஃபாண்ட்ஸும் இருக்குது. லேஅவுட்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், அலைன்மெண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அலைன்மெண்ட் தான் மெயின். அதுக்கு ஒரு தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிளாஸ் வந்து நம்ம கம்மிங் கிளாஸில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னா டிஜிட்டல் இந்தியா இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2026 பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் சாஃப்ட்வேர் இஸ் அ மெயின், ஒரு பேசிக் அண்ட் மெயின். நான் ஆல்ரெடி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதுதான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மெயினானது. ஸோ இப்போ வந்து என்னன்னா நீங்கள் கம்பல்சரியாக ஒரு வேர்டை வந்து நீங்கள் கற்று வச்சுன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறதுனால ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் காப்பி பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை வேர்டை நீங்கள் கற்றுக்கிட்டாலே மீதி சாஃப்ட்வேர் எல்லாமே ஈஸியாக நீங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபார் அதர் சாஃப்ட்வேர். ஸோ நான் ஆல்ரெடி எம்எஸ் வேர்ட் அப்படிதான் எம்எஸ் வேர்டுன்றது ஒரு பேசிக் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டேன். ஸோ இதை கற்றுக்கினாலே நீங்கள் வந்து எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் தான் ஃபவுண்டேஷன். இதில் இருக்க என்னென்ன ரிப்பன்ஸ் எல்லாமே டேப்ஸ் எல்லாமே என்னன்னா அதுலேயுமே வரும். பட் ஒரே மாதிரி இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சேம் ஷார்ட்கட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் வேர்டில் வந்து கண்ட்ரோல் பி போல்டுன்னு கொடுத்தீங்கன்னா மீதி அதுலேயும் கண்ட்ரோல் பி போல்டு தான். ஸோ எம்எஸ் வேர்ட்னால இது மூணுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்லிங்க் மாதிரி. ஸோ இதில் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ ஐ மீன் இதில் என்னென்ன ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே வரும். ஸோ வேர்ட் நீங்கள் கற்றுக்குனீங்கன்னு பார்த்தீங்கன்னாவே மீதி ரெண்டு இதுவும் நீங்கள் ஈஸியாக இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் எம்எஸ் வேர்டோடைய யூசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் உங்களுக்கு டீப்பாக இன்னும் ஒரு நிறைய இம்பார்ட்டன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கம்மிங் கிளாஸஸில் வந்து ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ இஃப் யூ டூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் like, subscribe and comment. Don't forget to comment on my channel. So see you, bye, thank you.